நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். Our Heavenly Father, in Jesus Christ's name, we come before Thee for Your grace and mercy. You are the provider. Lord, we need Your word, O Lord. நம்முடைய சமூகத்திலிருந்து நம்முடைய வார்த்தைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி வழி இதுவே என்று நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்களுக்கு பிரயோஜனமானவைகளை நீர் போதித்து நாங்கள் உலகத்துக்குரியவர்களாய் மாறாதபடி உம்மை பின்பற்றுகிறவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை தியானிப்பது எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. நம்முடைய அமர்ந்த வெளிய சத்தத்தை கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. Oh Lord, help us to understand Your word. Do not allow the wicked one to destroy the word in our life, O Lord. Let the word quicken our spirit so that we can live as a Christian in this dying world. In Jesus Christ's name we pray. திருச்சபையின் கால அட்டவணைப்படி சபையின் பொறுப்பாய் சமுதாயத்திலே கிறிஸ்தவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை குறித்து தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதாகமம் கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து அநேக பெரிய பொறுப்புகளை சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேதத்தின் வார்த்தைகளின் மூலமாய் நமக்கு கட்டளை விடுத்திருக்கிறார். As a Christian, we have a bigger responsibility than we think and do. With the law of God, there are so many things we are supposed to do to the society. Why the society is cruel? Why the society is in darkness? Why there are so many bad things happening in the society? The reason is Christians forgot their duty which they are supposed to do to the society. கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களுக்கு விரோதமாய் சமுதாயம் எழுந்திருக்கிறது. அது அவர்களை நசுக்க வேண்டும் என்கிற முயற்சிகளும் எழுந்திருக்கிறது. ஆனால் வேதாகமத்தை நீங்கள் திருப்பி பார்க்க சொன்னால் கிறிஸ்துவை உடையவர்களால் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கிறிஸ்துவை உடையவர்களால் சமுதாயம் காப்பாற்றப்பட்டது. அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு தனி மரியாதை சமுதாயத்தில் இருந்தது. கிறிஸ்தவம் எப்பொழுது அதை மறந்து விட்டதோ, அது தன் கடமையை செய்ய தவறி விட்டதோ, அது தேவனால் நசுக்கப்படுவதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. If you think about the life of Daniel, if you meditate the life of Joseph, when you meditate the life of David, they did the responsibility, even though it's not a duty, they took it because of the love of God. They loved God more than the life and did wonderful work to the society. The duties brought deliverance, healing, and helped the society to live in a better way. When they did the duty in a right way, the reward was the name of our Lord was proclaimed and honored before the eyes of the people who do not know the name of God. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தாங்கள் பரலோகத்துக்கு செல்வதை மாத்திரம் கரிசனையாய் வைத்து வாழ்வது அல்ல. இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே அவர்கள் சமுதாயத்துக்குள்ளாய் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போங்கள், நீங்கள் உலகத்திற்குள்ளாய் போகும்படி தேவன் அநேக காரியங்களை சபையிலே கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கையிலே மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தார். Jesus Christ gave many wonderful things. He gave His name, He gave the word, He gave the power to strengthen you to face every evil thing which is prevailing in the world and to face them and to conquer them. உலகத்திலே நீங்கள் சந்திக்கிற சகல தீய சக்திகளோடும் யுத்தம் பண்ணுவதற்கு உங்களை புதிதும் கூர்மையுமுள்ள எந்திரமாய் மாற்றி உங்களை சபைக்குள்ளாய்
உங்களை உலகத்துக்குள்ளாய் சபையிலிருந்து அனுப்புகிற தேவன். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆசீர்வாதத்திலே சமாதானத்தோடு போங்கள். உலகத்திலே சமாதானம் கிடையாது. There is no peace in the world. There is no joy in the world. But through the presence of God, through the grace of God, He had to bring this peace and joy to the society. வேதாகமம் சில வசனங்களின் மூலமாய் இந்த பொறுப்புகளை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நமக்கு வழிநிறுத்துகிறதை நான் வேதத்திலிருந்து நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். From the scripture, there are few things I want to quote and remind you the responsibilities. The first responsibility is showing the light to the world. முதலாவது கடமை ஒளியை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே சுவிசேஷத்திலே ஒரு கடமை சொல்லப்பட்டிருக்கிறது. You have to receive a light. அந்த உலகத்திலே நீங்கள் ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஒளியை மனுஷர்கள் முன்பாக, ஒளியை அறியாத இருளில் வாழ்கிற மக்களுக்கு முன்பாக இந்த ஒளியை காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதனுடைய விளைவு நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால் அல்ல, உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஒளியை பார்த்து நீங்கள் ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய கிரியைகள் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. You have to receive the light through Jesus Christ. Jesus Christ came to this world as a light. First you have to learn how to get the light in your life. When you receive the light, you have to use the light to bring the light in that light. People, the world is in darkness. There are so many darkness which we see in the society. It's our responsibilities to bring that light to the people who are in need, who need the help. If you don't lend your hand to bring the light in their life, you are missing your responsibility and the kingdom of God will not be established through you. உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. இந்த ஒளியை குறித்து வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது. ஒளியை குறித்து பிரசங்கம் பண்ணின மக்கள் அநேகர். ஆனால் ஒளியை தரித்தவர்களாய் சில மக்கள் சமுதாயத்திலே காணப்படுகிற இருளை விளக்கினார்கள். தாவீது என்கிற ஒரு மனிதன் இந்த வெளிச்சத்தை தேவனுடைய ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். கோலியாத் என்கிற ஒரு மனிதன் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பினது பொழுது இந்த பயத்தை மேற்கொள்வது எப்படி என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லி காட்டி அதை ஜெயித்தான். ராஜா முதல் கடைசியில் இருக்கிற யுத்த வீரர் வரைக்கும் பயந்த பொழுது இந்த பயத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி தேவனுடைய ஒளியை காண்பித்தார். There was a man by name David. He is a shepherd boy. He is not a trained soldier. But when the society faced a big problem, when they feared about the problem, he showed the way that Lord is with him. With the help of the Lord, anything is possible. If you put your trust on the Lord, you will not worry about the spear and sword which is threatening you. There are so many evil things that threatens the society. You have to bring the peace and joy and the hope through the word of God, through the faith in the word of God. If you understand what is the word of God, if you are able to understand what is the love of God, and if you are able to take that love and joy to the society, people will get deliverance from the fear. பயமானது மிகவும் வேதனை உள்ளது என்று சொல்லி 1 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் அநேக விதமான பயங்களினால் பாதிப்படைகிறார். இருளை கண்டு பயம், நடக்கிற போராட்டங்களை கருத்து பயம், உங்களுக்கு விரோதமாக இந்த மக்கள் எழும்புகிறார்கள் என்று சொன்னால் பயம். இந்த பயத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே
விடுதலையாவீர்கள் என்று சொல்லி வசனம் எழுகிறது. இந்த பயத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்குவதற்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். 1 யோவான் 4 அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது அன்பு என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது. பயத்தை அன்பு புறம்பே தள்ளும். The love of God will cast out the fear in your life. You have to bring the love to the society. The reward will be the fear which is prevailing in the society will be destroyed by the love. தேவனுடைய சமூகத்திலே அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தங்களுடைய ஜீவனுக்கு அதிகமாய் நேசித்தார்கள். அநேக தேவ பிள்ளைகள் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற அநேக தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை நேசித்தார்கள். தங்கள் ஆராதிக்கிற தேவனை நேசித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையினாலே அநேக நன்மையான காரியங்களை தேவன் செய்தார். தானியேல் என்று சொல்கிற மனிதனுக்கு விரோதமாய் அநேக சட்டங்கள் எழுப்பினது. அந்த மனிதனை சிங்கத்தின் கெபியிலே போட வேண்டும் என்று சொல்லி கருத்தாய் சில காரியங்களை செய்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? தானியேல் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லி ராஜாவுடைய சமூகத்திலிருந்து கட்டளையாய் வெளிப்பட்டது. அதுக்கு காரணம் தானியேலின் மீது ராஜாவுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு. There is a special place in the life of the king. The duty of Daniel is not for his nation. He is in a strange land. He is a slave, but yet he loved the Lord and did his duty. If you read Daniel 6:22 and 6:23, he was righteous man. He did it duty in a right way. There was none to find fault in his duties. அவன் தேவனுடைய சமூகத்திலே, மனிதர்களுடைய சமூகத்திலே குற்றம் இல்லாதவனாய் தன்னுடைய கடமைகளை செய்தார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடமைகள் உண்டு. சமுதாயம் சீரழிய கூடாது என்பதிலே கரிசனையாய் கிறிஸ்துவை நம்மை ஜீவனோடு அதிகமாய் நேசித்து இந்த கிறிஸ்துவை சமுதாயத்திற்குள்ளாய் அழைத்து செல்ல வேண்டும். நாம் அனைத்து நன்மையான காரியங்களை நமக்கு முன் இருந்த பரிசுத்தவான்களால் பெற்றிருக்கிறோம். There are so many saints who brought so many good things in our life. They gave education, they gave good health, they gave a place to worship. They taught us so many good things. நமக்கு அநேக நலமான காரியங்கள் நமக்கு முன் இருந்த பரிசுத்தவான்களினால் நமக்கு கிடைத்தது. நீங்கள் மிஷனரி மார்களுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை மாத்திரம் சமுதாயத்திற்கு கொடுக்கவில்லை, அதோடு மனிதனுக்கு அறிவை கொடுத்தார், வாழும் முறைகளை கற்றுக் கொடுத்தார். அவர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய வழிகளை கற்றுக் கொடுத்தார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தள்ளப்பட்ட மக்களுக்கு, ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு என்னால் சில காசுகளை கொடுக்க முடியும் என்று சொல்லி நம்மையும் சமுதாயத்தையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். யூதாவை குறித்து, எருசலேமை குறித்து, உன்னுடைய பாதகங்களை நான் மன்னிக்க மாட்டேன், நீ செய்த தவறுகளுக்கு நான் வைத்திருக்கிற ஆக்கினையை நான் மாற்ற மாட்டேன் என்று சொல்லி தேவன் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொன்ன காரியங்களில் ஒன்று, நீங்கள் உலகத்துக்கு அடுத்தவைகளை சிந்தித்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை, அவருடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாய் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். The love of God, if you love the Lord Jesus Christ more than your life, that is a responsibility which is given in your hands. You have to bring this love, you have to bring this fear of God to the society, not alone by preaching, but doing so many things. The saints which brought Christianity to this land, when people were living like barbarians, when they don't have any rules, they did whatever they wanted to do. All the missionaries who learned
Christ brought so many things. They brought law. The law which we follow is brought by Lord Macaulay. And they brought education. We got systematic education. Because of that, we got honor and so many blessings. We are living by the education which is given to us by the missionaries with the love of Christ. They brought so many things. They brought hospitals. There are so many hospitals. A good example is Christian Medical College at Vellore, which brought so many good things in the society. In the month of November, God gave me opportunity to witness the helping hand they are doing. I met a singular family in that place. They are heathens. They didn't know anything. They were from a different land. They came to CMC. In CMC they said there is no hope. But the doctor said, don't worry, just go to the chapel and pray whatever you can pray. We will do more than what we will do whatever we can do. There is God who will heal. I met the same couple after 4 days. They were in tears. With joyful tears they said, the doctor's done the duty. We are able to understand the love of God. We no longer worship the things which we worship all these years. They didn't preach the gospel. They didn't do any mighty things. They just done the duty, but they introduced Christ. It's a very simple way you can present Jesus Christ. If you want the society to be good, to be pleasant, to be joyful, you have to do your duty. There are so many responsibilities. There are so many things you have to obey. There are certain responsibilities you pay as a tax. There are certain responsibilities you have to obey in the traffic. There are so many things you are supposed to do. If you are able to do it, you can bring Jesus Christ. You can bring the gospel. You can heal the society. The first thing is, you should learn to shine before the world. இரண்டாவது மிக முக்கியமான கடமை என்று சொல்லி வேதாகமம் சொல்கிறது, இந்த உலகத்திலே நீங்கள் மாம்சத்திலே வாழுகிற நாட்களிலே கிறிஸ்து இயேசுவின் சிந்தனையை தரித்தவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து என்னை போல சமுதாயத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சிலுவையிலிருந்து அநேக காரியங்களை நமக்கு போதித்தார். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை காட்டும்படியாய் சிலுவையை அடையாளமாய் தரித்திருக்கிறோம். அதை குறித்து பெருமைப்படுத்துகிறோம். அது நல்லது. ஆனால் அதை விட உண்மையான சத்தியம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை போல அநேக மக்கள் சிலுவைக்கு சென்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலிருந்து பிரசங்கம் செய்தார். தன்னுடைய மரண நேரத்திலே இயேசு கிறிஸ்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அறியாமை விலகும்படியாய் அவர்களுக்காக ஜெபம் செய்தார். There are so many people who went to cross. We are so proud in wearing the cross. But there is a gospel. There is a good news through the cross. If you don't preach the gospel through your life, you are not doing your responsibility to the society. In Romans 8th chapter, Paul gives the guidelines. ரோமர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனங்களிலே பவுல் இதை நிறைவேற்றும்படி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய மனிதர்களாய் மாற்றுவதற்கு காரணம், இந்த உலகத்திலே நடக்கிற சமுதாயத்தின் கொடுமைகள் மாம்சத்திலே நீங்கள் செய்ய முற்படுவீர்கள் என்று சொன்னால் அதை செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழுதுகிற மக்களை மன்னிக்க சொன்னால் மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறி தேவன் வைத்த கடமைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி, அதற்கு முன் உதாரணமாய் அவர் சிலுவையில் இருந்த அந்த கடமைகளை நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார்? தன்னை அடித்து தன்னை துன்படுத்துகிற சமுதாயத்தை பார்த்து ஜெபிக்கிறார், பிதாவே இவர்களுக்கு
மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். 3.5 வருடம் ஒரு சமுதாயத்திற்கு உழைத்தார். 3.5 வருடங்கள் அந்த சமுதாயத்துக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அந்த சமுதாயம் அவரை சிலுவையிலே தொங்க வைத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சமுதாயத்தை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறார். You have a responsibility. Jesus Christ help you to understand the love of God. Help you to live as a spiritual person. Why? He help you to understand all the spiritual things, all the hidden treasures of the world, Bible. There is a reason. You have to do your responsibility in a spiritual way. If you don't have that spiritual life, the evil of the world will not help you to come closer to the Lord, to do your duties. The society will harm you. It will even kill you. It will destroy your faith. It will discourage your motivation. But yet, you have to keep on going. There is a few seconds left for Jesus Christ at the cross. There are few things he can do. He was nailed. He was really suffering. He was bleeding. In those few seconds, he stands for the society. He prays for the ignorance in the society to lead and to deliver the people from slaveliness and from ignorance. Dear brethren, Christ, God bless you with the church. God bless you with the word of God. God help you to understand the name of Jesus Christ. That doesn't mean you have every right to inherit the blessings of the earth and heaven. When you understand these things, indirectly you are given responsibility. He had to introduce Christ through your deeds. If you do not shine to the world, if you do not bring the light and love and peace to the joy, the society in turn will not give you rest and joy. If you do things according to the word, the measure you measure will be measured to you. நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் சமுதாயத்திற்கு உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் சமுதாயம் உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் சமுதாயத்திற்கு கிறிஸ்துவின் நிமித்தம் நீதி செய்வீர்கள் என்று சொன்னால் சமுதாயம் உங்களுக்கு நீதி செய்யும். நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் சமுதாயத்தை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் சமுதாயம் உங்களை நேசிக்கும். There is a responsibility for every Christian. The Christ preached in Matthew 7th chapter in verse 2. The measure you use will be measured to you. If you love the society through the love of Christ, the society will love you and help you to grow in the love of God. If you do the helping things to the society will help you to live in joy and peace. If you help the society to get the healing when you are down and sick, the society will help you. There is a responsibility. Jesus Christ reminded us about our responsibility. Let's pray to the Heavenly Father. Help us to serve the Lord with your love. நாம் தேவனை நோக்கி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவே, சமுதாயத்தை சுகப்படுத்த, குணப்படுத்த, விடுதலையாக்க நீர் அநேக காரியங்களை செய்தீர். உம்மை அறிந்த நாங்கள் நீ கொடுத்தவைகளை எங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டு சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்யாதபடி கிறிஸ்துவை எங்களுடைய கிரியைகளின் மூலமாய், எங்களுடைய சாட்சிகளின் மூலமாய், எங்களுக்குள் உள்ள ஒளியின் மூலமாய் நாங்கள் சந்திக்காதபடி நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்தால் எங்களை மன்னியும் இயேசு கிறிஸ்துவே. Lord, all these years we didn't do our responsibilities. Because of that, there is a friction, conflict between the church and the society. Lord, help us to do the things which is ordered and commanded by you. Lord, with love, help us to bring healing, deliverance,
and peace to the society. Accept our prayers. Help us to do things like you. In Jesus Christ's name we pray.